ஹே காய்ஸ் 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் தமிழில் கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் 4 கேட்குறாங்க இல்லைங்களா? அந்த 4 கொஷின்லையுமே நம்ம எந்த தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிரியேட்டிவ் ஒன் மார்க்ஸ் எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ்க்கானதாக போட்டிருப்போம். இப்போ 4th யூனிட்டுக்கான வீடியோ வந்து நம்ம இதில் போட போகிறோம். ஓகேவா? ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, லெசன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். ஸோ இதில் நமக்கு 1 மார்க்ஸ் கொஞ்சம் இருக்கு, பார்த்துடலாம் நம்ம ஒன் பை ஒன்னா. ஓகே, பாருங்க, வித்யாரம்பம் அப்படிங்கிறது கல்வியினுடைய தொடக்கம். வித்யபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி. உபத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர். அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. கீழ்வாய் இலக்கம் அப்படின்னா என்னன்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை. மேல்வாய் இலக்கம் அப்படிங்கிறது பின்ன எண்ணின் மேல் தொகை. குழி மாற்று அப்படிங்கிறது பெருக்கல் வாய்ப்பாடு. இது தெளிவா பார்த்துக்கோங்க. இது இல்லாம நமக்கு இன்னும் வேற என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. ஓகே, அகராதி வரிசையில் அமைந்த நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். அகராதி வரிசைனா அ, ஆ, இ, ஈ அப்படிங்கிற லைன்ல வந்து நமக்கு ஆங்கிற வார்த்தையில தான், ஆங்கில எழுத்துல தான் ஃபர்ஸ்ட் பாடலே தொடங்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது அகராதி வரிசையில் தொடங்கக்கூடிய நூல்கள் அப்படின்னா அது வந்து ஆத்திச்சூடியும் கொன்றை வேந்தனும் தான். ஓகேங்களா? பாருங்க, பிள்ளைகளுக்கு மணல்தான் ஸ்லேட்டின் நிலையில இருந்தது, பனையேடுதான் புத்தகம், எழுத்தாணியே பேனா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஊவேசா. ஓகே, மேல்வாய் இலக்கம், கீழ்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செய்ய வேண்டும். இதுக்கு ஆதாரமா இருந்த நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபாவதி சுவடி. இங்க இருக்கு பாருங்க. வினாத்தல் வினா வினா வினாயவை விடுத்தல் என்றறிவை கடனாக கொளினே மடநனி இகக்கும் அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னூல். சுவடுகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படுத்தப்படும் கருவிக்கு டேஷ் என்று பெயர். தூக்கு, இல்லைன்னா அசை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது ஒண்ணு. இங்க மோஸ்ட் அவ்வளவுதான். அடுத்து இங்க இருக்கு பாருங்க. உயிர்மீட்சி என்பதன் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவே சுவாமிநாதர். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவே சுவாமிநாதர் ஐயர் தான். புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டாலும் உவேசா தான். மகா மகோபாத்தியாயா, திராவிட வித்யாபூஷன், தட்சிணாத்திய கலாநிதி, இந்த பட்டங்கள் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டா இவர் தான். டாக்டர் பட்டமும் இவருக்கு இருக்கு. அந்த டாக்டர் பட்டம் கொடுத்தது யாரு அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம் தான். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு 1 மார்க்ல கேட்கக்கூடியது. இவர் வந்து எங்க ஆசிரியரா பணிபுரிஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் அரசு கலை கல்லூரியில, அதுக்கப்புறம் சென்னை மாநில கல்லூரியிலையும் தமிழ் ஆசிரியரா பணிபுரிந்தாராம். அவ்வளவுதான். இதை தவிர நமக்கு வேற எதுவும் கேட்க போறது கிடையாது. அடுத்து நகுலன் கதைகள், ஆம், நகுலன் கவிதைகள்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதோட ஆசிரியர் வந்து நகுலன். டி கே துரைசாமி என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகுலன். இல்லைன்னா நகுலன் கதைகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாலும் டி கே துரைசாமி, இந்த மாதிரி நம்ம கொடுப்பாங்க.
டி.கே. துரைசாமி ஆ எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துல பிறந்தாரு. ஆனா திருவனந்தபுரத்துல தான் வளர்ந்தாரு. ஓகேங்களா? 2த்துல எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. "கண்ணாடியாகும் கண்கள்" அப்படிங்கிற நூலோட ஆசிரியர். இல்லன்னா "சுருதி" என்னும் நூலோட ஆசிரியர். 2மே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ டி.கே. துரைசாமி தான். அதுவும் இந்த "கண்ணாடியாகும் கண்கள்" ரொம்ப முக்கியம். பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் டி.கே. துரைசாமி இல்லன்னா நகுலன் அப்படின்னாலும் நம்ம சொல்லலாம். அடுத்து காவியம். காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பிரமிழ். கண்ணாடியுள்ளிருந்து அங்க பாருங்க கண்ணாடியாகும் கண்கள்னு இருந்துச்சு போன லெசன்ல. இங்க கண்ணாடியுள்ளிருந்து அப்படின்னு இருக்கு. 2மே கன்ஃப்யூஸ் ஆகலாம். கண்ணாடியுள்ளிருந்து அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பிரமிழ். கண்ணாடியாகும் கண்களோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா டி.கே. துரைசாமி. கைப்பிடி அளவு கடல் இதோட ஆசிரியரும் பிரமிழ் தான். நட்சத்திரவாசி என்னும் நாடக நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி.கே. துரைசாமி. லங்காபுரி ராஜா அப்படிங்கிற சிறுகதையோட ஆசிரியர் பிரமிழ் தான். நட்சத்திரவாசியும் பிரமிழ் தான். வெயிலும் நிழலும் இதோட ஆசிரியரும் பிரமிழ் தான். இதுல அவ்வளவுதான் மோஸ்டா. இதை தவிர நமக்கு வேற எதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த சிலப்பதிகாரம் வனப்பட பாடல் படிச்சிருப்பீங்க. ஓகே, இதோட பா வகை ஆசிரியப்பா, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுல மோஸ்டா சொல்லும் பொருளும் நம்ம கேட்கறதில்ல. ஆமந்திரிக்கை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இடக்கை வாத்தியம். அதே மாதிரி இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, பகுபத உறுப்பிலக்கணம் இதெல்லாம் நான் தனியா வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 19 நரம்புகளை கொண்டது மகரையாழ், 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ், 7 நரம்புகளை கொண்டது செங்கோட்டியாழ். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் இல்லைன்னா மூவேந்தர் காப்பியம் இல்லைன்னா புரட்சி காப்பியம், அதுவும் இல்லையா முத்தமிழ் காப்பியம், இந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு கேட்கலாம். என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். தமிழரின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலியவற்றின் கருவூலமாக அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டாலும் சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி டேஷ் அப்படின்னா மணிமேகலை. சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள். இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தாலும் ஆஹ் சிலப்பதிகாரம் தான். அடுத்து பாரு, செங்குட்டுவனின் தம்பி யார் அப்படின்னு கேட்டாலும் இளங்கோவடிகள் தான். விரிவானம் அப்படிங்கிறது நமக்கு சப்ளிமெண்ட்ரி இல்லைங்க இல்லையா? ஸோ அதனால அதை விட்டுறலாம். மொழிப்பா மொழிப்பாடு இதுல இருந்து நமக்கு வந்து அதிகமா கேட்கறதே கிடையாது எப்பயுமே. அதனால டைரக்டா நம்ம வந்து 1 மார்க்ஸ் இந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. இலக்கணத்துக்கும் தனியா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு யூனிட் முடிஞ்சதும் தனியா புக் பேக் 1 மார்க் இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இது இல்லாம நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னா எப்பயும் போல நமக்கு இங்க பாருங்க. சொல்லி பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்கா. இப்ப பலகைனா பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டனர். சேர்த்திருக்கும்போது பிரிக்கும்போது பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கின இப்படி எழுதலாம். தாமரை அப்படிங்கிறப்போ தாமரை பூ அழகாக பூத்திருந்தது. தா கூட்டல் மறை அப்படிங்கிறப்போ மான் தாவுவதை மறைனா மான் மான் தாவுவதை பார்ப்பதற்கு அழகாக உள்ளது அப்படின்னு எழுதலாம். கோவில் அப்படிங்கிறப்போ கோவில் அப்படிங்கிறப்போ கடவுள் வழிபடும் இடம். இதுவே கோ கூட்டல் வில் அப்படின்னு பிரிக்கும்போது அரசன் கையில் வைத்துள்ள வில் அப்படின்னு எழுதலாம். வெங்காயம் அப்படிங்கிறப்ப காய்கறியை குறிக்கக்கூடியது. வெண்மை கூட்டல் காயம் இல்லைன்னா வெண் கூட்டல் காயம் அப்படின்னு பிரிக்கும்போது வேகின்ற காயம் அப்படின்னு பொருள் வரும். தலைமை அப்படிங்கிறப்போ தலைமை பண்பு குறிக்கும். இதே தலை கூட்டல் மை அப்படின்னு பிரிக்கப்ப தலையில் மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ரோட் சேஃப்டி அப்படின்னா சாலை பாதுகாப்பு. ஹையர் எஜுகேஷன்னா உயர்கல்வி. டிராபிக் சிக்னல் அப்படின்னா போக்குவரத்து சமிஞ்சை. வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னா மதிப்பு கல்வி. வைஸ் சான்சலர் அப்படின்னா துணைவேந்தர். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பாருங்க, கவி பாடலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கீவா ஜெகநாதன். படைப்புக்கலை இதோட ஆசிரியர் மு சுதந்திரமுத்து. கவிஞராக இதோட ஆசிரியர் பரந்தாமனார். வெயிலும் நிழலும் இதோட ஆசிரியர் பிரமிழ். மெய்ப்பாடு இதோட ஆசிரியர் தமிழண்ணல். வேர்களின் பேச்சு இதோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா தோப்பில் முகமது மீரான்.
இதுக்கு அடுத்து திருக்குறள். திருக்குறள்ல நம்ம அணி மட்டும் பார்த்துக்கலாம். எப்பொருள் யார் யாரை வைக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த அணி இதுல பயின்று வந்திருக்கக்கூடிய அணி வந்து பாத்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அதுக்கடுத்து எண்ணிய எண்ணியாங்க ஏதுப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். இதுல வந்திருக்கக்கூடிய அணி வந்து பாத்தீங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணிதான். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இதுல வந்திருக்கக்கூடிய அணி தொழில் ஓமை அணி. பாருங்க, உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உரை தற்று. தற்றுங்கிறது வந்துட்டதுனால வெளிப்படை வந்துட்டதுனால இது ஓமை அணி. துஞ்சினா செத்தாரின் வேறு அல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். இதோட ஆசிரியர் இதுல வந்திருக்கக்கூடிய அணி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. அவ்வளவுதான், அணியை நமக்கு முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க்ஸையும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், 4th யூனிட்டுக்கான கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி 5th and 6th யூனிட்டுக்கு நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்த்துருவோம். அடுத்து இங்க பாருங்க, வங்கி காசோலை பூர்த்தி செய்தல் இருக்கு இல்லைங்களா? இதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே இந்த இடத்துல டினோட் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட் எழுதணும். நான் இன்னைக்கு டேட் போடுறேன். இன்னைக்கு 3 இல்லைங்களா? 3/02/2026 கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளேயே நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பே யாருக்கு வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா நான் செல்ஃப்னு போடுறேன். ஓகேவா? ஓகே, செல்ஃப் அப்படின்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இதில் போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விருப்பம் தானே, கொஞ்சம் காஸ்ட்லியாக போடுவோம். 5 lakhs அப்படின்னு நம்ம போடுறோம். இந்த இடத்துல நம்பர்ல எழுதணும். 5 lakhs ஃபில் பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிடணும். அவ்வளோதான், செக்ல ஃபில் பண்ண வேண்டியது இவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு 4th யூனிட் முடிஞ்சு. இதே மாதிரி அடுத்து 5th யூனிட்டுக்கான வீடியோஸ் நம்ம சீக்கிரமாகவே போட்டுருவோம். அது உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேங்களா? முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.